வணக்கம் மக்களே. நம்மள எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான 3வது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள சேதனை வேற லெவல்ல சம்பவத்தை பண்றாப்ல. ப்ரோமோவே ஒரு மாதிரி அதிருது. ஓகேவா? ப்ரோமோவே ஒரு மாதிரி அதிருது. ப்ரோமோவே அப்படி அதிருதுன்னா எபிசோடு எப்படி அதிரும் गाइस. இப்போ யோசிச்சு பாருங்க. ப்ரோமோ அந்த 30 செகண்ட் இப்படி அதிருது அப்படிங்கும்போது இன்னைக்கு நைட்டு வரப்போற அந்த எபிசோட் வேற லெவல்ல இருக்கு போது நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த 3வது ப்ரோமோ பார்த்தோன்னே ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கான எபிசோடு நக்கின்னு போயிடும்னு சொல்லிட்டு மண்ணு தோண்டி போச்சிட வேண்டியதான். அந்த லெவலுக்கு வேற லெவலில் எடுத்து வச்சிருக்காங்க. காலையில ஒரு 2 ப்ரோமோ வந்திருக்கும். அந்த 2 ப்ரோமோலையுமே ஒரு 2 வகையான கொஸ்டின்ஸை கேட்டிருப்பாங்க. அதுலேயும் ஒரு கொஸ்டின் வந்து ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ணியிருக்காங்க. இவங்களே வாண்டடாக ஒரு விஷயத்தை புஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா வெளியே அதை எடுத்து போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அதான் நம்ம அமித் அவர்களுக்கான மேட்ரு. 2வது கண்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த வீட்டுக்குள்ள யார் காசுக்காக மட்டும் வந்திருக்கான்னு சொல்லிட்டு அதில் அரோராவை தூக்கி போட்டு நம்ம அண்ணன் அடிச்சிட்டு இருப்பாப்ல. 3வது ப்ரோமோ பொறுத்தவரைக்கும் இதில் என்ன கண்டென்ட் இருக்குன்னே தெரில. நானும் ஒரு அரை மணி நேரமா அந்த ப்ரோமோ ரிட்டன் பார்க்குறேங்க. அது எப்படியாச்சும் ஒரு கண்டென்ட்டை தேர்த்திடலாம், எப்படியாச்சும் பேசிடலாம்னு சொல்லிட்டு ஒரு திரும்ப பார்க்குறேன். சேதனை தண்ணி பழத்தை எழுப்பிடுறாப்புல. எழுப்பி விட்டுட்டு நீங்களே இப்படி இருக்கலாமா, உங்களெல்லாம் டாஸ்கில் நாங்கள் விளையாட வைக்கணுமா, நீங்களே இவ்வளோ உஷாராக இருந்தால் நாங்கள் எவ்வளோ உஷாராக இருப்போம்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பேசிகிட்டே இருக்காங்க. இதை எது கூட போய் சிங்க் பண்ணு எனக்கு தெரில. எது கூட லிங்க் பண்ணி பேச அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரில. சுத்தமாக சிங்க் ஆக மாட்டேங்குது. இந்த வாரம் நடந்த எந்த ஒரு கண்டென்ட் கூட அண்ணன் பேசுகிற சிங்கே ஆகலை. அண்ணன் ஒன்று சொல்கிறாப்புல, உங்களை நாங்கள் தான் டாஸ்க் விளையாட வைக்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் ஒன்று கேட்குறாங்க. என்ன டாஸ்க் விளையாட வைக்கணும், என்ன கதை, ஒன்றுமே புரியல காய்ஸ். என்ன நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்க? ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இன்றைக்கான எபிசோடில் எதுவும் இருக்க போகிறது இல்லை. அந்த ஒரே ஒரு சம்பவம் தான், அந்த குறும்படம் சம்பவம் இருக்க, சாண்ட்ராக்கான குறும்படம், அந்த ஒரு சம்பவம் தான் இன்றைக்கான எபிசோடாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி வேறு எதுவுமே இருக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. சொல்ல முடியாது. அந்த குறும்படத்தையும் கட் பண்ணிவிட்டு வெறுமனைக்கு மண்ணு எபிசோட போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் இல்லை அதிகபட்சம் ஒரு 3/4 மணி நேரம் இந்த எபிசோட ஓட்டிட்டு கட் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோதான் மொத்த கண்டென்ட்டே இருக்கு. ஓகேவா? அந்த வகையில் சேதனை இதில் என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல. பட் எனக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. சேதனை ஏன் தண்ணி பழத்தை ஒரு மாதிரி அப்படியே சைட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்காங்களா, என்ன கதை? நேற்றுக்கான எபிசோட்ல கூட ஒரு சீன் பார்த்துருந்துருப்பீங்க. சேதனை யாருக்கிட்டே வீட்டுக்குள்ள பேசிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு திவ்யா கிட்ட நினைக்கிறேன், யாருக்கிட்டே ஏதோ பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும்போது சடனா பார்த்து அந்த சைட்ல தண்ணி பழம் ஏதோ பண்றாரு. அவருக்கு அவரே தானா ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. பண்ணோடனே டக்குனு சேதனை என்னன்னு சொல்லி எட்டி பார்த்து கேட்டா, சார் ட்ரெயின் பூச்சி ஓடுது சார்னு சொல்றாப்ல. ஒரு எபிசோட் போயிட்டு இருக்கும் போது எவ்வளவு ஜாலியா ட்ரெயின் பூச்சி ஓடுது, பட்டாம்பூச்சி ஓடுதுன்னு சொல்லிட்டு பேசி விளாண்டுட்டு இருக்காங்க பாருங்க. இதுல உடனே இடத்த மாத்தி வச்சு அங்கேயுமா பிரிச்சு வச்சு ஒரு கலாய்ச்சி அண்ணன் பேசிட்டு இருக்காப்ல. ஸோ மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்சு தண்ணி போல அந்த வீட்டுக்கு குறைஞ்சது ஒரு 70-80 நாள் இருப்பாரு ப்ரோ. கண்டிப்பா இருப்பாரு. அவரெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்தில் வெளியே எடுக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. பட் இன்னைக்கான எபிசோட ஏன் இவ்வளவு மண்ணு பண்ணாங்கன்னு தெரியல. இன்னைக்கான எபிசோட்ல எடுத்து பேசுற கண்டென்ட் இருக்கத்தான் செய்யுது. வீட்டுக்குள்ள ஒரு சில பஞ்சாயத்து போக தான் செஞ்சிருக்கு. அப்படி இருக்கும் அந்த கண்டென்ட்லாம் எடுத்து பேசலாம். பட் அந்த கண்டென்ட்லாம் எடுத்து பேசாம டைரக்டா ஒரு 4 டம்மி கொஸ்டின் மட்டுமே வச்சு இந்த எபிசோட ஓட்டுறது அப்படிங்கிறது தெரியல. ஏதோ வேண்டா வெறுப்புக்கு பண்ண மாதிரி இருக்கு காய்ஸ். எனக்கு பார்க்கும்போது அப்படிதான் ஃபீல் ஆகுது. வேண்டா வெறுப்புக்கு பிள்ளையை பத்தி பேர் காண்டாமரிக்கணும் வச்ச மாதிரி ஏதோ இந்த ஷோவை நடத்தணுமே அப்படிங்கிறத நடத்திட்டு இருக்காங்க. பட் எனக்கு ஒண்ணே தெரிஞ்சு போச்சு ப்ரோ. இந்த சீசனோட டைட்டில் வின்னர் கண்டிப்பா விஜய் பார்வதி இல்ல தண்ணி பழம் தான். தண்ணி பழம் டைட்டில் வின்னரா இருப்பாரு, விஜய் பார்வதி ரன்னரா இருப்பாங்க. இல்லன்னா டைட்டில் வின்னர் விஜய் பார்வா இருப்பாங்க, தண்ணி பழம் ரன்னரா இருப்பாங்க. இந்த 2 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்தை பிடிக்க போறாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த 2 பேருக்கு மட்டுமே எப்பவுமே ஸ்பெஷலான சலுகைகள். இந்த 2 பேர் இந்த வீட்டுக்கு என்ன பண்ணாலுமே இந்த பெருசா அட்ரஸ் பண்ண மாட்டாங்க. அது என்ன பண்ணாலும் சரி, எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அதெல்லாம் அட்ரஸ் பண்ணவே மாட்டாங்க. முக்கியமா விஜய் பாரு இந்த வீட்டுக்கு என்ன பண்ணாலுமே சரி, அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அதை டைரக்டா அட்ரஸ் பண்ணாம சும்மா அப்படியே விஜய் பாரு அடிச்சு பேசணும், அப்படியே கலாய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு டாபிக் எடுத்து கலாய்ச்சி அவங்களை அப்படியே உட்கார வச்சுட்டு அப்படியே வந்து ஒயிட் வாஷ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காப்ல. நேற்று கூட பார்த்துருப்பீங்க. எதுக்கு கலாய்ச்சார், ஏன் கலாய்ச்சார்னே தெரியல. ஆனால் விஜய் பார்வை எழுத்து சும்மா கலாய்ச்சிட்டு இருந்தாப்ல. ஏன்னா நம்ம நம்பணுமா, நம்ம சேதனை வந்து ரோஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்பணுமா, அதுக்காக கலாய்ச்சி விட்டு போயிட்டு இருக்காங்க. இப்பவும் பாருங்க தண்ணி பழத்தை போட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இதுல நாங்க தான் உங்களை டாஸ்க்கை விளையாட வைக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் அந்த டாஸ்க்கை அவர் விளையாட தான் செஞ்சார். இந்த ஹோட்டல் டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் அவர் விளையாட தான் செஞ்சார். அந்த குக்கிங் டீமில் இருக்கும்போது அங்கேருந்து வேலை செஞ்சார். அப்புறம் அங்கே ஸ்டாச்சுவை மாற்றும் போது மட்டும் கொஞ்சம் கிளம்பிட்டு இருந்தாப்புல. ஏன்னா ஸ்டாச்சுவை மாற்றின பிறகு கேமராவில் போயிட்டு கட்டப்பம் பண்ணி இது பண்ணி காமிக்கிறது என்ன, இந்த பக்கம் வந்து சேரில் தூங்குறது என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தார். மேபி தூங்குறதுக்காக என்ன சொல்லியிருப்பாரோ, ஒரு டாஸ்கின் கொடுத்தா ஏன் டாஸ்கில் தூங்கிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு. ஆனால் அதெல்லாமாவா ப்ரொமோ விடுவீங்க சொல்லுங்கள்? ப்ரொமோ விடுறதுக்கு வேறு சுத்தமாக ஒரு கண்டென்ட்டே இல்லையாண்ணே, ஒரு பிட்டு கண்டென்ட் கூட இல்லையாண்ணே. ஒரு இமுக்குவாண்டு கண்டென்ட் இருந்தால் கூட அதை ப்ரொமோ விட்டுருந்தீங்கன்னா சரின்னு போயிருந்துருப்போமே. ப்ரொமோ விட கூட கண்டென்ட் இல்லாமல் போயிட்டு இருக்குன்னா யோசிச்சுக்கோங்க. கண்டென்ட் இருக்குது, இவங்க தான் எடுத்து பேச மாட்டேங்காங்க. கண்டென்ட்லன்னு சொல்லக்கூடாது, கண்டென்ட் இருக்குது, இவங்க தான் எடுத்து பேச மாட்டேங்காங்க. ஸோ மொத்தத்தில் அழிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அண்ட் அந்த முதல் ப்ரொமோவில் ஒரு சம்பவம் நடந்துச்சுல, அந்த அமித் அவர்களுக்கான பிரச்சனை, அது ஏதோ வாண்டடாக பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. அது ஒரு சில விஷயங்கள் வெளியே வந்திருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம எடுத்து அடுத்த வீடியோவில் பேசலாம். அண்ட் நான் இன்னொன்று சொல்லி ஆகணும்,
பிரவீன் அவர்கள் இன்னைக்கு எவிக்ட். ஓகேவா, சீக்ரெட் ரூம்லலாம் இல்லை. லாஸ்ட் வீடியோ ஒன்று போட்டிருந்தப்பா, சீக்ரெட் ரூம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசி கடைசியில் சீக்ரெட் ரூம் இல்லைன்னு சொன்னப்பா. வீடியோ ஃபுல்லாகவே பார்க்கறது இல்லை, பாதி வீடியோ பார்த்துட்டு நம்மளை வந்து மொத்துன்னு அடிச்சிடுறது, மொத்துன்னு போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. சீக்ரெட் ரூம்லாம் இல்லை கைஸ், இல்லைங்கிறத அப்படி சொன்னேன். ஓகேவா, சரி ஓகே. இந்த ப்ரோமோ பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இது ஒரு ப்ரோமோவே இல்லை கண்டிப்பாக, பட் இருந்தாலும் இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்தல பார்க்கலாம்.